செம்மரக்கட்டைகளை வெட்ட வந்ததாக ஆந்திராவில் 32 பேர் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் பல கேள்விகளை எழுப்புகிறது. பார்க்கலாம். 30க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் முன்வைக்கப்படும் விதிமீறல்கள் என்ன என்று பார்க்கலாம். விசாரணைக்காக கைது செய்யப்படுவோரை ஆடையை கழற்றி நிற்க வைக்கக்கூடாது என்ற விதி இருக்கிறது. ஆனால் ரேணிகுண்டாவில் கைது செய்யப்பட்டவர்களின் சட்டைகள் கழற்றப்பட்டுள்ளன. விசாரணை கைதிகளை அடிக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் விசாரணையின் போது அடித்து துன்புறுத்தியதை அங்குள்ள செய்தியாளர்கள் கண்டதாக தெரிவிக்கிறார்கள். விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தவில்லை. பிடிபட்டவர்களுக்கு சட்ட உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்ற விதியும் மீறப்பட்டுள்ளது. பிடிபட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட வேண்டும். அதுவும் இதுவரை செய்யப்படவில்லை. பிடிபட்டவர்களிடமிருந்து அரிசி, பருப்பு மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் அவர்கள் செம்மரம் வெட்டத்தான் வந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் எதையும் காட்டவில்லை. கைதுக்கு முன்வரை காவல் நிலையத்தில் வெளியில் இருந்து பார்க்கும் வண்ணம் இரும்பு கம்பி கதவுகள் இருந்தன. நள்ளிரவுக்கு மேல் இரும்பு கம்பி கதவுகளுக்கு திரை போட்டு மறைக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது.